என் அன்பு தங்கமே, வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றேன். காரணமில்லாமல் இன்று உன் கண்ணில் நான் படவில்லை. என் குழந்தையே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு இரகசியத்தை உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த இரகசியத்தை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய். என்னவென்றும் ஏதுவென்றும் தனிமையில் கேட்க நீ நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு இந்த வராகி உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வருவதற்கானது. எப்பொழுதும் உன் தாயானவள் உன்னை தேடி அடிக்கடி வந்து விடுவதில்லை. ஆனால் அடிக்கடி வந்துவிட்டேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை சுற்றி நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிட்டது. தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகத் தொடங்கிவிட்டது. உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பேரதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் சரியாக நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உனக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி எப்பொழுதும் நீ கலங்கக்கூடாது என்பதுதான். உன் தாயானவள் உன்னை தேடி வருவது இப்பொழுது எல்லாம் சற்று குறைந்திருக்கிறது. அப்படியானால் உன் அருகில் ஏதோ தீய விஷயம் நடக்கிறது என்பதுதானே அர்த்தம். உன்னை சுற்றி ஏதோ ஒரு துன்பம் தொடர்கிறது என்பதுதானே அர்த்தம். இதையெல்லாமும் நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த தருணம், உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களைப் போல உன்னிடத்தில் அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லி உன்னை ஏமாற்றி உன் மனதை காயப்படுத்த உன் அம்மா ஒருபொழுதும் நினைப்பதில்லை. அதாவது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களைப் போல உனக்கு என்ன நடக்குமோ அதை மட்டுமே தெய்வம் எடுத்துச் சொல்லும். ஆனால் அது உடனே நடக்குமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் உன் கைகளில் தான் இருக்கின்றது. அது உடனே நடப்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நீ செய்திருக்கிறாயா? அது உடனடியாக உன் கைகளில் வந்து சேர்வதற்கான அத்தனை விஷயங்களையும் நீ நடத்தி இருக்கிறாயா என்பதனை நீதானே சொல்ல வேண்டும். அதைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன். உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கின்றேன். உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன். அப்படியானால் அதை பெற்றுக்கொள்வதற்குரிய மனநிலையில் நீ இருக்கிறாயா? அதற்கான முயற்சிகளை நீ சரியாக செய்கிறாயா என்பதனை நீதானே எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களும் உனக்காக வருகின்ற நொடிகளும் எப்பொழுதுமே உன்னுடைய அன்பை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு எதையுமே உருவாக்கி கொடுக்கும். இந்த தெய்வம் எதையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். உன்னை சுற்றி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பதற்கு உன் தாயானவள் நல்ல வழியையும் உனக்கு காண்பித்து கொடுப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனிமேலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கடந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு பொழுதுகளும் உனக்கான தருணங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எதையுமே சரியானதாக இந்த வாழ்க்கை உனக்கு முன்னிறுத்துவதல்ல. எந்த விஷயத்தையும் சரியானது என்று இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிவிடுவதில்லை. ஆனால் ஒவ்வொன்றையும் உன்னுடைய முயற்சிகளை கடந்துதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த இடத்திலும் உன்னுடைய முயற்சிதான் உனக்கு கை கொடுக்கின்றது. உன்னுடைய உழைப்பு தான் உன்னை காப்பாற்றுகின்றது. வேறு யாரும் உனக்கு எந்த உதவிகளும் செய்யவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரும் உனக்காக எதையும் செய்ய துணியவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருவது எந்த நேரமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை உணர்ந்து உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உனக்கான மனநிறைவை உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத நிலைகள், தேவையில்லாத விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் யோசித்து என் பிள்ளை இனி எப்பொழுதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அத்தனையிலும் இருந்தும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலங்கள் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலை கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது. நடப்பதை எல்லாமும் நீ உணர வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களும் பல ஆச்சரியங்களும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக உன்னை பற்றி உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்றது. இது மற்றவர்களுக்கு தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் உனக்கு அது தெரியவில்லை. இந்த நேரமும் இதை தவிர்த்து விட்டாயானால் அதனால் முழுக்க முழுக்க நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். அதனால் எப்பொழுதுமே எந்த விஷயங்களை பற்றிய சரியான புரிதல்கள் கிடைத்தாலும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் சந்தோஷமாக நீ வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து உனக்கு வரக்கூடிய நேரங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ சந்தோஷமாகத்தான் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நீ எப்பொழுதும் வருத்தப்படாதே. நான் இருக்கும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு கொடுக்கும் இடம் என்பது உண்மைதானே. எந்த நேரமும் நீ நினைத்தது போல உனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்தமாக நீ அத்தனை தெய்வங்களையும் திட்டத் தொடங்கி விடுகின்றாய். உங்களுக்காக நான் இதை செய்தேனே, அதை செய்தேனே, எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது போன்ற பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் தெய்வத்தின் முன்னால் சொல்லி தெய்வத்தை மிக அதிகமாக மனவேதனைக்கு ஆளாக்கி விடுகிறார்கள். இதையெல்லாமும் தாண்டி ஒரு சந்தோஷத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. பயணிக்க வேண்டிய சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நீ நிலையாக பிரித்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் வருகின்ற நேரம் அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதை ஒரு நொடிப்பொழுதிலும் நீ மறக்கக்கூடாது. சரி, அப்படி என்ன ரகசியம்
என் பிள்ளையின் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்றது. அப்படி எந்த விஷயம் என் பிள்ளையினுடைய மனதில் நீங்காத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று யோசிக்கிறாயல்லவா? நான் உன் தாய் என்பதனால் உன்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். உனக்கு என்ன தேவை என்பதனையும் நான் அறிவேன். உனக்கான நேரங்களை எல்லாமும் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல எல்லாவற்றிலும் உனக்கான நேரங்களை என்னவென்று வகுத்து, உனக்கான தருணங்களை என்னவென்று புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பாராத விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாயானவள் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் புதைந்து கிடக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, எப்பொழுது எல்லாம் தெய்வத்தை மனதார நினைத்தாயோ, எப்பொழுது எல்லாம் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களின் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் சந்தேகத்தை கேட்டாயோ, அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் தெய்வங்கள் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் தெரிந்து விடாது. இந்த விஷயம் அவ்வளவு எளிதில் யார் செவிகளுக்கும் சென்று சேராது. ஆனால் இன்று உனக்கு இந்த விஷயம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு அற்புதம் உன்னுடைய குலதெய்வத்தால் உனக்கு நடத்தப்பட காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நல்லபடியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதையும் நடத்துவதும் இல்லை. அதை நேரம் எதையுமே நாம் நிச்சயமாக வேறு எந்த நிலையிலும் வைத்து பார்க்க விரும்புவதும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் என் குழந்தைக்கு தெரியும். அது என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தெய்வம் நமக்காக வந்துவிடும் என்பதுதான். ஏதாவது ஒரு இடத்தில் தெய்வம் நமக்காக வந்து நிற்கும் என்ற அந்த எண்ணம்தான். அம்மா வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிட்டேன், உனக்கு எப்பொழுதுமே உன் குலதெய்வத்தின் அன்பு துணை இருக்கிறது என்று. உன் குலதெய்வம் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது என்று. உன் குலதெய்வத்தின் அன்பை கண்டு நீ மெய்சிலிர்த்து போகத்தான் போகின்றாய். எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ மனதார யோசிக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வந்து வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய நேரமும் நெருங்கி வந்து விட்டதல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நடப்பதை எல்லாமும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் அந்த அன்புதான். குலதெய்வமானது நிச்சயமாக உனக்கான ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக நிச்சயமாக நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இருக்கும் நேரங்கள் எல்லாவற்றிலும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நம்பிக்கையோடு எதையும் செய்யும் இந்த வராகி இனி உனக்காக ஒவ்வொரு நேரங்களையும் நான் முன்னிறுத்துவேன் என்பதனை மறக்காதே. அவ்வளவு எளிதாகவெல்லாம் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது. அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாரும் உன்னை வேதனைப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன்னை சுற்றி உன் குலதெய்வம் நின்று கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அதனால் உனக்கு எப்பொழுதும் இவர்கள் வேதனைகளையும் சோதனைகளையுமே தந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரம்
என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் எதையும் எண்ணிக்கொண்டிருக்காதே. உனக்காக உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலகட்டம் ஒட்டுமொத்த ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி பதறுவதை விட்டுவிட்டு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எல்லா நிலைகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. சுற்றியிருந்து உன்னை சூழ்ச்சிகள் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நம்பு. ஆசைப்பட்டது எல்லாமும் நம்மால் இந்த வாழ்க்கையில் அடைந்திட முடியும் என்பதனை நீ நம்பு. நீ விரும்பியதை விட உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ நம்பு. நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பது அல்ல, உனக்கு என்ன நடக்கிறது என்பதில் முழுமையாக கவனம் செலுத்து. இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு இனிமையாக்க, மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியாக மாற்ற இந்த தருணம் என் பிள்ளை உன் குலதெய்வத்தை கையெடுத்து நீ வணங்க வேண்டும். மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பையும் அருளையும் உனக்கு பெற்று கொடுக்க நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இது எல்லாமுமே உனக்காக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தீய விஷயங்கள்தான். இதை எல்லாமுமே சற்று கவனமாக புரிந்து கொள். இந்த மனிதர்கள் எதற்காக இது போன்ற ஒரு காரியத்தை இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும்? இது போன்ற ஒரு நிலையை நிச்சயமாக அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதையும் யோசித்து வருந்தாமல் உனக்கென நடக்கும் நன்மைகளை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக இருந்தாலே அது போதும். கொஞ்சம் கூட இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாகவே இருக்கும். என் குழந்தையே, எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் குலதெய்வத்தின் அன்பு கிடைத்து விடாது. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் அதை ஒருபொழுதும் அவர்கள் விட்டு விடுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதுமே உனக்கான நேரங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் உனக்கு எந்நாளும் எல்லா தருணங்களையும் மேலும் மேலும் உனக்கு மீட்டெடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் இன்று உனக்கான வெற்றிகளும் அங்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இடத்தில் நீ இனிமேல் எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பாமல் உன் குலதெய்வத்தை கையெடுத்து வணங்கி அவர்கள் இருக்கின்ற திசையை நோக்கி நீ எப்பொழுதும் நில். குலதெய்வம் யாரென்று தெரியவில்லையா? உன்னுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வணங்குகிறாயோ அந்த தெய்வத்தை அவர்கள் குணமாக நினைத்து நிச்சயமாக நீ நல்லபடியாக வழிபட்டாயானால் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் உனக்காக இந்த வாழ்க்கையில் உன் குலதெய்வம் துணை நின்று உனக்கு வரக்கூடிய தீமைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்றும் என்றென்றும் உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த தாயானவள் உனக்கு வேண்டிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதற்கும் என் குழந்தை அஞ்சாதே. யார் ஒருவருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே. உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் நடக்க வேண்டும்.
எப்பொழுதுமே உனக்கு உன் குலதெய்வம் துணையிருந்து உன்னை காக்கும் என்பதனையும் இந்த நேரம் புரிந்து கொள். இந்த ரகசியம் உனக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருக்கட்டும். உன்னுடைய எல்லா அன்பையும் மற்றவர்கள் எந்த இடத்திலும் உதாசீனம் படுத்தி விடுகிறார்கள். ஆனால் குலதெய்வம் ஒன்றே உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி உன் தெய்வம் இருக்கிறது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? அதை யாரிடமும் சொல்லாதே, கண் வைத்து விடுவார்கள். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.